ஒரு வீட்டோட பிளானிங்ல என்னென்னலாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்போமோ அத்தனை வசதிகளோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டோட பிளானிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டோட எலிவேஷனை பற்றி சொல்லியாகணுங்க. ரொம்பவே யூனிக்கான டிசைனில் யூனிக்கான கலர் காம்பினேஷனில் ஒரு அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷனை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட பிளானிங்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, லிவிங் ஏரியா இருக்குது, தனி பூஜை ரூம் இருக்குது, டைனிங் இருக்குது, கிச்சன் இருக்குது, ஸ்டோர் ரூம் இருக்குது, 10க்கு 16ங்கிற அளவோட 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. 2 மாஸ்டர் பெட்ரூமுக்குமே பெரிய பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இது போக அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வசதிகளோடையும் இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோரில் எவ்வளோ சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க, எவ்வளோ பில்டப் ஏரியாவில் கட்டியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பார்க்குற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 35 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாகவும் உள்ள 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1250 சதுரடியில் வசதியான 2 BHK வீடாக கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு யூனிக்கான நிறைய வேலைப்பாடுகளை அட்ராக்டிவாக வடிவமைச்சு அதுக்கு யூனிக்கான கலர் காம்பினேஷன்லேயே பெயிண்ட் பண்ணி செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லையும் அழகான ஹெவியான மெட்டல் கேட் அமைஞ்சிருக்கு. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது ஒரு பெரிய காரையும் நிறைய 2 வீலரையும் நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 12க்கு 21. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கும் பார்க்கிங் ஏரியாவில் வர பில்லருக்கும் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் டச் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் பொருத்திருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியாவில் ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் முழுக்க தேக்கு மரத்திலே அமைஞ்சிருக்கு. இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16க்கு 16. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் சிம்பிளாக நீட்டான டிசைனில் ஜிப்சம் போர்டில் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாலேயே கார்னரில் சிவில் ஒர்க்லேயே லைட் ஒர்க்கோட ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப்பையும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே அழகான டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்கையும் அடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கும் வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியாலேயே வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜை ரூமோட டோர். டபுள் டோர் டைப்பில் அழகான டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற பூஜை ரூமோட அளவு 4க்கு 4. வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சன் போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு அழகான ஷோகேஸ் யூனிட் செட்டப்பையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சனோட மொத்த அளவு 10க்கு 16. ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் கம் கிச்சன்லையும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக பெரிய பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற கிச்சன் சைட் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸியான பிச்சு டைப் செராமிக் டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கன்னெட்டில் அமைஞ்சிருக்கு. சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க. டைனிங் கம் கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு பெரிய RCC லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது போக கடப்பாக்கள் யூஸ் பண்ண வால் ஷெல்ஃபும் இருக்குங்க. இது போக ஸ்டோரேஜுக்காக தனி ஸ்டோர் ரூமையும் 4க்கு 5ங்கிற அளவில் ரெடி பண்ணி இங்கேயும் கடப்பாக்கள் யூஸ் பண்ணி நிறைய ஷெல்ஃபை ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட பெட்ரூம். லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோர் பார்க்குறோம். பெட்ரூமோட டோருக்கு அழகான டிசைன்ல உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா 10க்கு 16ங்கிற அளவோட அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப், பெரிய RCC லாஃப்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு PVCயில் அழகான டோர் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 7. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸையும் வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க.
ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ரெண்டாவது பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாவே அமைஞ்சிருக்கு. இதோட அளவும் 10x16. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ஜன்னலையும் ஸ்டோரேஜுக்கான பெரிய ஆர்சிசி லாஃப்டையும் வால் ஷெல்ஃபையும் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் 4x7.5 அளவில் ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. பார்க்கிங் ஏரியால இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 4x4. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அழகான வசதியான 2 BHK வீடு கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல வீரபாண்டி பிரிவை தாண்டி சாந்திமேட்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டியூ கோடெல்லாம் சேர்த்து 52 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம இந்த வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனும் கமெண்ட்ல சொல்லிட்டு 10ல் எவ்வளவு மார்க் கொடுக்கலாங்கிறதையும் டைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான அழகான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.